கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை சேர்ந்த பாஜக பிரமுகர் சுரேஷ்குமார், இவரோட மகன் ஆகாஷ். இந்த ஆகாஷை அமினா சமத் என்ற ஒரு பெண் மூளைச்சலவை செய்து மதுரைக்கு கூட்டி போய் அங்க இருக்க ஒரு பள்ளிவாசல் மூலமா என்ன பண்ணிருக்காங்கன்னா மதம் மாற்றி இருக்காங்க. இது குறித்து ஆகாஷை குறித்து பெற்றோர்கள் காணா அப்படின்னு சொல்லி விசாரிக்கப்பட போகும்போது அவர் விட்டுட்டு வெளியேறி அமினா சமத்தோடு போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு ஒரு மதம் மாற்றிருக்காங்க தெரிஞ்சோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு தொலைபேசி வாயிலாக அவங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க. தொலைபேசி வாயிலாக கூட விழுந்து தொலைபேசியிலே அமினா சமத் அவங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. கொலை மிரட்டல் விடுத்தது இல்லாமல் முடித்த பிறகுதான் அதுக்கப்புறம் இந்த அமினா சமத்தோட போலீஸ் விசாரிச்சு போடும்போது அவரோட சமூக வலைதள கணக்கை ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஆய்வு செய்யப்படும் போதுதான் பாத்தீங்கன்னா அதுல ஒரு சிறுமியின் நிர்வாண படங்கள் முதல்ல இருந்திருக்கு. பல்வேறு மாணவர்களோட கணக்குகள் தொடர்பு வைத்திருக்காங்க நன்றாக தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்து முன்னணியர் காவல் கண்காணிப்பு புகார் அளித்து அந்த பெண் அந்த நிர்வாணமாக இருக்கக்கூடிய அந்த சிறுமியின் போட்டோ யார் விசாரிக்கப்பட்ட அந்த சம்பந்தப்பட்ட பெண்மணி அவர்களிருந்து காப்பாற்றப்பட வேண்டும். மேலும் இவரோட சமூக வலைத்தளங்கள் மூலமாக யாரோட தொடர்பு இருக்கார், இது மூலம் இவர் எத்தனை பேர் மதம் மாட்டியிருக்கார் என்பது கண்காணிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. காவல்துறை எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறது காத்திருக்காங்க. இந்த செய்தியை எடுப்பாங்க. இந்த அமீனா அமத் அப்படிங்கிறவங்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோட அந்த புகார் மனுவை கொடுத்திருக்கார்கள். இந்த வழக்கு குறித்து நம்ம இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஆகாஷ் என்பவரை இவர் மதம் மாற்றுவதற்கு முன்னாடி, ஏன்னா இப்ப இந்த ஆகாஷை தான் இப்ப லேட்டஸ்டா அவர் மதம் மாத்தி அவருடைய கஸ்டடியில வச்சிருக்காரு அப்படின்னு கூறப்படுது. அவங்க 2 பேருக்கு திருமணம் நடந்து இருக்கிறதா என்பதை பத்தின தகவல் நமக்கு இல்லை. ஆனா இந்த அமீனா அமது ஏற்கனவே குமரேசன் அப்படிங்கிற ஒரு ஆளையும் மதம் மாற்றி திருமணம் புரிந்திருக்கிறார். அதுக்கு அடுத்ததான் இப்ப ஆகாஷ்ங்கிறவர் இவர் வலையில அவர் சிக்கிறார். இப்ப இந்த ஆகாஷ் இவருடைய வலையில சிக்கின உடனே இவரை என்ன பண்றாரு, மதம் மாற்றுறதோடு மட்டுமல்லாம அவரை மதுரைக்கு ஒரு இடத்துல பயிற்சிக்கும் அவங்களே அனுப்புகிறார்கள். அது வரைக்கும் இந்த பெற்றோர்களுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு போறாரு. அங்க மதுரையில போய் இவர் படிக்க போறது மதரசா கல்வியை இவர் படிக்க போகிறார். அதுக்கப்புறம் இவர் இவருடைய கெசட்லயும் இவருடைய பேரை மாற்றியதுக்கு பிறகுதான் அவங்களுடைய பெற்றோருக்கு இந்த விஷயங்கள் தெரிகிறது. அப்ப இந்த ஆகாஷ் அவங்களுடைய மொபைல் பெற்றோர்கள் இடத்துல இருக்கும் பொழுது அவங்க அந்த மொபைலை ஆய்வு செய்கிறார்கள். அப்ப அந்த மொபைலை ஆய்வு செய்யும் பொழுது நிறைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அவர் பேர்ல அவர் கிட்டத்தட்ட ஒரு 8 அக்கௌண்ட்டுக்கு மேல வச்சிருக்காரு. அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருந்து அவர் உருது மொழியில எல்லாரிடமும் பேசியிருக்கிறார் அப்படிங்கக்கூடிய சேட் பண்ணிருக்காருங்கக்கூடியதெல்லாம் வருது. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரியான ஒரு ஆபாச வீடியோ ஒன்றும் அது யாருக்கோ சில பேருக்கு பகிரப்பட்டிருந்திருக்கின்றன. அதை தவிர வெளிநாட்டு தொடர்புகள் நிறைய பல தகவல்கள் அவங்களோட பகிரப்பட்டதாகவும் இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா நாகர்கோயில இருக்கக்கூடிய இந்து கல்லூரி, அருணாச்சல பெண்கள் பொறியியல் கல்லூரி, ஸ்ரீ ஐயப்பா பெண்கள் கல்லூரி, இந்த கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் இந்த ஆகாஷ், அதாவது மதம் மாறி துலுக்கனா இப்ப மதம் மாறி இருக்காரு, அந்த ஆகாஷ் ஒரு துணிக்கடையில வேலை பார்க்கிறார். ஆண்களுக்கான ஒரு துணிக்கடை. அந்த துணிக்கடை ஜாக் அப்படின்னு இருக்கு. அந்த துணிக்கடையில அவர் பணிபுரிகிறார். அந்த துணிக்கடையினுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கும் இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கும் இடையில நிறைய லிங்குகள் இருந்திருக்கு. மாணவ மாணவிகளுடையது. எதற்காக அவ்வளோ பேருடைய விஷயங்கள், லிங்குகள், அட்ரஸுகள் இதெல்லாம் இவர்களுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த ஆகாஷோட சேர்த்து ஜான் சசியன் அப்படிங்கக்கூடிய ஒருத்தரையும் கூட இவங்க அந்த மதம் மாற்ற கொண்டு போகும்போது அவரும் சேர்ந்து மதம் மாற்றப்பட்டிருக்கிறார், அந்த ஜான் சசியன் என்கிறவர். அது மட்டும் இல்லாம காலேஜ் கேஷுவல் அப்படிங்கக்கூடிய ஒரு துணிக்கடை இருக்கிறது. அங்கேயும் இது மாதிரி பல பேர் பல மத மாற்றங்கள் நடந்திருக்கிறது. அதை தவிர சாரோடு பகுதி, அதுல ஒரு பெண்ணை மதம் மாற்றி ஒரு வயதானவருக்கு திருமணமும் செய்து வைத்திருக்கிறார்கள். இப்படிங்கிற செய்திகளையும் சேர்த்துதான் அவர்கள் அந்த மனுவில் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மனுவை, அந்த கோரிக்கையை, அதாவது இந்த ஆகாஷனுடைய பெற்றோர் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுத்திருக்கக்கூடிய அந்த மனுவை நம்ம முழுவதுமாக நம்ம படிச்சோம் அப்படின்னா நமக்கு வெளிப்படையாக நமக்கு தெளிவாக தெரியக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா இது ஒரு திட்டமிட்ட ரீதியிலான ஒரு மதமாற்றம் என்பது மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. அப்ப இந்த திட்டமிட்ட ரீதியிலான மதமாற்றத்திற்கு என்னென்ன விஷயங்கள் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கணும். ஒண்ணு காதல், இன்னொன்னு
இந்த மாதிரியான ஆபாச வீடியோக்கள் தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் மீது அவர்களை வைத்து அவர்களை மயக்கியோ அல்லது அவர்களுக்கு தெரியாமையோ இல்லை ஏதாவது மயக்க மருந்து கொடுத்து ஏதாவது ஒரு பண்ணி ஒரு செக்ஷுவல் ரீதியான ஒரு விஷயத்தை எடுத்து வைத்து கொண்டு அவர்களை அதை வைத்து மதம் மாற்றுவது. இது வந்து ஏதோ நம்ம ஊர்ல இது நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா சமீபத்துல வந்து இங்கிலாந்துல இருந்து ஒரு பார்லிமெண்ட் குழு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை பகீர் குற்றச்சாட்டை ஒண்ணு அந்த சமயத்துல வச்சாங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாகிஸ்தான்ல இருந்து ஒரு கேங் அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய இங்கிலாந்துல கூடிய பெண்களை எல்லாம் இந்த மாதிரி செக்ஷுவல் ரீதியாக அவங்கள ஹாராஸ் பண்ணி அவர்களை மதம் மாற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ராட் ஒரு இது நடந்திருக்கிறது, மிகப்பெரிய ஒரு கொடுமை பெண்களுக்கு அங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்திகள் வந்ததை நம்ம பாக்குறோம். இன்னைக்கு அங்க வந்ததையும் இன்னைக்கு கன்னியாகுமரியில நடந்திருக்க கூறதையும் பாருங்க, என்ன வித்தியாசம். அப்போ உலகம் முழுவதும் இந்த நடைமுறை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அடிப்படைவாத துலுக்கர்களால் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். இன்னைக்கும் பாருங்க, இந்த பொண்ணு மேலதான் புகார். இந்த பொண்ணு தான் போய் அவனை மதம் மாத்தி மூளைச்சலவை செய்து மதம் மாத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இன்னைக்கு திட்டமிட்ட ரீதியில இந்த மாதிரியான ஒரு விஷயம் என்பது இன்னைக்கு இங்க நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப அந்த அடிப்படைவாத துலுக்கவர்கள் மதம் மாற்றுவதற்காக காதல் தான் பயன்படுத்தி வந்தார்கள் அப்படின்னு பார்த்தா, இன்றைய காலத்தில் விபச்சாரத்தை கூட பயன்படுத்துகிறார்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. இதை வந்து உண்மையிலேயே இருக்கக்கூடிய சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய துலுக்கர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லை ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். நமக்கு இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, மேலப்பாளையத்துல ஒரு பெண்ணை வந்து கல்லெறிந்து கொன்றார்கள். மெஹரின் நூசான்னு நினைக்கிறேன், கல்லெறிந்து கொன்றார்கள். அப்படி கல்லெறிந்து கொள்ளும் பொழுது அதற்கான காரணம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த பெண் வந்து நடத்தை தவறி நடந்தாள், அதனால இவங்க வந்து எங்க இஸ்லாத்தின்படி, அதாவது இன்னைக்கு சரியா சட்டம் தமிழ்நாட்டுல அன்னைக்கு நடந்தது. முல்லான் சையத் அலி அப்படிங்கிறவரெல்லாம் கூட அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்தாருன்னு சொல்லி அப்போ வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி இதுக்கு செய்திகள் இங்க வந்தது. அது மாதிரி 2 கொலைகள் வந்து தமிழகத்தில் நடந்திருக்கு இந்த ஒரு காரணத்திற்காக. அப்ப இன்னைக்கு இந்த அமீனா அமது வச்சு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கிறார்களே, அப்ப இந்த சமயத்துல இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதை இப்ப இவங்க ஏற்றுக்கொள்கிறார்களா? அப்ப ஒரு மதம் மாற்றத்திற்கு ஒரு அது ஆயுதமானால் அந்த விபச்சாரம் என்பது சரியாகி விடுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு இந்த இடத்துல எழுகிறது அல்லவா? அது மட்டும் அல்லாம நீங்க இங்க பாருங்க, மதுரையில கூட்டிட்டு போய் இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே மதுரையில கூட இதே போல ஒரு திட்டமிட்ட ரீதியில ஒரு குடும்பம், அந்த குடும்பம் வந்து சாமி வந்து இறங்கும் அந்த பையன் மேல, அந்த அடுத்த தலைமுறையில இருக்கக்கூடியவன் அவங்கதான் அந்த சாமியை அடுத்த அன்னைக்கு அவங்க பூஜை பண்ண போறாங்க. அந்த பையனை இவர்கள் திட்டமிட்ட ரீதியில இதே போன்று மதம் மாற்றினார்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி. இது மதுரையில வச்சு நடந்த சம்பவம் தான். அப்ப இந்த மாதிரி யார் யார்களை என்றெல்லாம் இந்த மாதிரி குறிவைத்து இது நம்ம வந்து பல காலமாக நம்ம வந்து ஸ்ரீ டிவியில நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். எப்படி மதம் மாற்றார்கள், சிஸ்டமேட்டிக்கா இதுக்குன்னு இருக்கக்கூடிய குழு எப்படி வேலை செய்யுது, அந்த பொண்ணு மதம் மாறின பிறகு எப்படி அவனோட அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அதுக்கு எப்படி ஒரு வழக்கறிஞர் குழு செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதுல இருந்து வெளிவர முடியாதபடி எப்படி அவங்கள லாக் பண்ணி வச்சிருக்காங்க, எப்படி அந்த பெண்ணை வந்து இவர்கள் வந்து மூளைச்சலவை செய்கிறார்கள், எல்லா விஷயமும் நம்ம இங்க பேசியிருக்கோம். இன்னைக்கு அந்த விஷயங்கள் அனைத்துமே இன்னைக்கு இங்க நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்னைக்கு வந்து ஒரு நீண்ட ஒரு மனுவாக இன்னைக்கு வந்து ஒரு இதுவாக இன்னைக்கு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப உடனடியாக இதுல வந்து இதை மூளைச்சலவை செய்து இந்த மாதிரி பண்றது, அப்புறம் அவர்கள் வந்து ஒரு பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஈடுபடுத்துறது, இது வந்து இன்னைக்கு ரொம்ப வாடிக்கையாகிவிட்டது. ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேங்காய்பட்டினத்துல தேங்காய்க்குள்ளர வந்து குண்டுகள் வச்சு வீசி எறிஞ்ச சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கு. திருவிதாங்கோட்டுல வந்து இந்துக்களை வெட்டி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக அங்க பார்த்தோம்னா பல இந்துக்களுக்கு எதிராக பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கிறது. அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஸ்ரீ டிவியில பல விஷயங்களை வந்து நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். அதனால இது ஏதோ வந்து இந்த ஒரு பையன் வந்து இன்னைக்கு மதம் மாறிட்டான், இன்னைக்கு வந்து இவங்க போன் எடுத்ததுனால ஒரு கொலை மிரட்டல் விடுத்தார்கள் அப்படிங்கிறதோட அந்த வழக்கு நிற்காம இந்த பெண் எத்தனை பேரை இன்னும் மதம் மாற்றுக்கிறாள். ஏன்னா நம்ம அங்க உள்ளூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு இந்த ஆகாஷ் என்ற ஒரு பையன் மட்டுமோ இல்ல ஜான் சசி
அப்படிங்கக்கூடிய அந்த இவர்கள் மட்டும் இந்த மதமாற்றத்தில் இவர்களுடைய வலையில் சிக்கவில்லை. இன்னும் பல இளைஞர்கள் சிக்கியிருக்கிறார்கள் என்ற கூடிய விஷயங்களும் வெளிவருகிறது. ஏன்னா அது உண்மையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம இந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் வந்து இந்த துணிக்கடையினுடைய நம்பரோட பல அக்கௌண்டுகள் இணைந்திருக்கின்றன என்பதை அவர்கள் காமிக்கும் போது இத்தனை காலேஜிலுடைய மாணவ மாணவிகளினுடைய இது அதுல இருக்கு. ரெண்டாவது, அதிக அளவுல மாணவிகள் வந்து செல்லக்கூடிய துணிக்கடைகள், காலேஜ் கேஷுவல்ஸ்னா நிறைய பேர் அங்க வரதா செய்வாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க், அப்ப எத்தனை பேர் இவர்கள் இன்னும் மதமாற்றிருக்கிறார்கள், எத்தனை பேர் இவர்களுடைய வலையில் வைத்திருக்கிறார்கள், இவர்களை வைத்து இன்னும் என்னென்ன செயல்களை இவர்கள் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள், இது அத்தனையும் இந்த வழக்கை வந்து விசாரிக்க வேண்டும். இது ஏதோ இப்படி மதம் மாற்றப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, இன்னும் எத்தனை பெண்களை இவர்கள் இது போல சீரழிச்சிருக்கார்கள், இன்னும் எத்தனை ஆபாச வீடியோக்களை வைத்து என்னென்ன நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்து இவர்கள் எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த வெளிநாடுகளோட பல தொடர்புகள் இருக்கு அப்படின்றதும் சொல்லுகிறார்கள். அப்ப அந்த வெளிநாடுகளோட தொடர்பு இருக்குன்னா என்ன மாதிரியான தொடர்புகளுக்கு, யாருடன் தொடர்பு இருந்தது, இவையும் அதுல கண்டறியப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த பெண் மதுரைக்கு கொண்டு சென்றுதான் அவனை மதமாத்திருக்கலாம்னா மதுரையில உள்ள அமைப்புகள், எந்தெந்த அமைப்புகளோடு இவர்கள் தொடர்பு இருக்கிறார்கள், எத்தனை அமைப்புகள் இதற்கு பின்னால் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, இது அனைத்தும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். இவை அனைத்தும் கண்டறியப்பட்டு இந்த விஷயம் என்பது உடனடியாக இவை தடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் காப்பாற்றப்பட வேண்டும். இல்லைன்னா இங்கிலாந்தில் எத்தனை பெண்கள் சீரழிக்கப்பட்டார்களோ அதே போன்ற ஒரு நிலை இங்கு ஏற்படலாம். இந்த ஒரு கன்னியாகுமரி மட்டும் கிடையாது, இன்னும் தமிழகத்தில் இது போன்ற நெட்வொர்க்குகள் எந்தெந்த இடங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதையும் இதோட வைத்து அதை பார்க்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு தமிழகம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கிறது என்பதை இதை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்னன்னா, தங்களுடைய குழந்தைகள் என்ன மாதிரியான ஆபத்தில் இன்னைக்கு அவர்களுடைய சூழ்நிலை இருக்கிறது என்பதை பார்த்து அவர்களை தொடர்ந்து அவர்கள் கண்காணித்து அவர்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலையும் ஒரு எச்சரிக்கையும் பெற்றோர்களுக்கும் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்பதையும் நான் இந்த இடத்துல சொல்லுவேன்.